ஒரு வாலிப பையன் ஒரு அழகான பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றான். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றாங்க. லைஃப் ரொம்பவுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் எதிர்பார்க்காத விதத்துல அந்த பெண்ணுக்கு கடுமையான ஸ்கின் டிசீஸ் நோய் வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ அருவருப்பு. அந்த பெண்ணுடைய ஃபெமிலி கூட கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ அருவருப்பு. அப்போது ஒரு நாள் அவருடைய ஹஸ்பண்ட் டூர் போகிறப்போ அவருடைய கார் ஆக்சிடெண்ட்டுக்குள்ளாகுது. அதில் அவருடைய கண் பார்வை போகுது. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறாங்க. லைஃப் ரொம்பவுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா கண்ணுக்கு தான் அழகு, அவராலேயும் அந்த உருவத்தை பார்க்க முடியல. ஸோ லைஃப் ரொம்பவுமே நல்லா போயிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத விதத்தில் அந்த பெண் மரணிச்சிடுறான். அப்போது அந்த பெண்ணை அடக்கம் செஞ்சுட்டு வரும்போது அதை பார்த்துட்டு இருந்த ஒரு சிலவங்க இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் ஒரு குருடனா உங்களோட ஒய்ஃபோட உதவியில் தானே வாழ்ந்தீங்க, அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் உண்மையாகவே குருடன் இல்லை. இவ்வளவு நாளாக நான் ஒரு குருடன் போல் நடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஒய்ஃப் அந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டுட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அலட்சியப்பட்டுவோன்னு அவள் பயப்படக்கூடாது. அந்த பயம் அந்த டிசீஸை விட கொடுமையானதாக இருக்கும். நான் அவள் அழகை பார்த்தோ, அறிவை பார்த்தோ, அவள் ஆற்றலை பார்த்தோ நான் காதலிக்கலை. அவள் மனசை பார்த்து நான் காதலித்தேன். அவள் லைஃப் லாங் என் கூட இருந்திருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் ஒரு குருடனாவே நடிச்சிருப்பேன். அவளுக்காக குருடனா என்ன, செவிடனா என்ன, பிணமா கூட ஆவேன் அப்படின்னு சொல்றாருங்க. த மோரல் ஆஃப் த ஸ்டோரி, பியூட்டி வில் ஃபேட் வித் டைம், பட் ஹார்ட் அண்ட் சோல் ஆல்வேஸ் பி த சேம். யாரையும் வெளியிலிருந்து நேசிக்காதீங்க, உள்ளாலிருந்து நேசித்து பாருங்க. லைஃப் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மோரல் ஆஃப் த ஸ்டோரிக்கு ஆரிஃப் ஸ்டார் வில்லேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நாளும் வீணாகாது.